ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான காரசாரமான ஒரு நல்ல மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம், 1/2 கிலோ அளவுக்கு. அதுக்கு முதல்ல பிரியாணி பாத்திரத்தில் ஒரு கிலோ பிரியாணி செய்கிற அளவுக்கு நம்ம பாத்திரம் எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல பாத்திரம் சூடானதும் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான ஸ்பைசஸ், இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி துண்டு நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு 4லேருந்து 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் ஆனியனோட ஃப்ளேவர் நல்லா பிரியாணியில் இறங்கியிருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். ஏலக்காய் பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 வரைக்கும் சேர்த்துக்கலாம் 1/2 கிலோ பிரியாணிக்கு. நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஆனியன் போட்டதும் நல்லா ஃப்ரை ஆனதும் அடுத்ததான் நம்ம புதினா கொத்தமல்லி போடணும். ஏன்னா இதனோட ஃப்ளேவரும் நமக்கு ரைஸில் வரணும். நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆனதான் நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். நல்லா போட்டு ஒரு 5 மினிட்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆனதும் 2 நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல சக்தி சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். அதுதான் கலராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி ஆனியன் வதங்கிட்டு தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே இந்த சில்லி பவுடர் போடுறதுனால ஆயில்லையே நல்லா கலர் ஸ்ப்ரெட் ஆகி வரும். ஆனியனுக்கு ஈக்குவலாக குவான்டிட்டி தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா பழமாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணியில் நல்லா புளிப்பு டேஸ்ட் இறங்கியிருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி ரொம்ப மேஷாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மட்டன் போட்டு நல்லா வேக வைக்கும்போது தக்காளி நல்லா வெந்து வந்துடும். நல்லா இந்த மாதிரி பாருங்கள், கலர் நல்லா வந்திருக்கு. நம்ம சக்தி மசாலா யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை உள்ளே பிழிஞ்சு விட்டுக்கலாம் புளிப்புக்கு. 1/2 கிலோ பிரியாணியிலேருந்து 1 கிலோ பிரியாணி வரைக்கும் நம்ம 1/2 எலுமிச்சப்பழம் மட்டும் சேர்த்தா போதும். பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ கலராக இருக்குது, எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அது கலர் நம்ம வேறு கலர் பவுடர்லாம் ஆட் பண்ணல, வெறும் சக்தி மசாலா மட்டும்தான், ரெட் சில்லி மசாலா. கூடவே 1/2 கிலோ மட்டனை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டனை சேர்த்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால அதையும் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். ஜீரண சக்தியும் கொடுக்கும். அதுக்காக நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஆயிலில் நல்லா அந்த கலர் இறங்குறதுனால நமக்கு பிரியாணி ரைஸ் பார்த்திங்கன்னா கலர் பவுடர் ஆட் பண்ணாமல் ரைஸ் பார்த்திங்கன்னா நல்ல கலர் ரெட் கலரில் மாறி இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா கலர் பவுடர்லாம் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். இந்த சமயம் நல்லா கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி லெமன் சேர்த்துருக்கோம் புளிப்புக்காக, அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம். கர்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 1/2 kg ரைஸ் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் நம்ம ஒரு தடவை தண்ணி ஊற்றிக்கலாம். அரை கிலோ பிரியாணி செய்ய போகிறோன்னா 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 லிட்டர் தண்ணி, அதுக்கு 6 லிட்டர் வாட்டர் பாட்டில் முன்னாடியே நம்ம எடுத்து மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 200 ml சேர்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே நம்ம அரிசி ஆஃப் பாயில் பண்ணால் தான் 1/2 லிட்டர் அரிசி, 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 லிட்டர் தண்ணி. நம்ம நார்மலாக ஊற வச்சு எடுத்து அப்படியே டைரெக்டாக சேர்க்குறோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி நான் ஊற வச்சு தான் வச்சுருக்கேன், அதனால் நம்ம டைரெக்டாக சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா உடையவே கூடாது. நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வைக்கும் போதே அரிசியை ஒரு தடவை கழுவிட்டு பூ மாதிரி கழுவணும். கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் ஒரு பக்கத்தில். பிரியாணியில் அந்த மசாலா கொதித்து வந்ததும் அரிசி சேர்த்துக்கலாம். பொறுமையாக சேர்த்து கலந்து விட்டுறலாம். அரிசி உடையாத அளவுக்கு கலரணும். நல்லா சாஃப்டாக பொறுமையாக கலந்து விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரிசியும் இந்த தண்ணியும் ஈக்குவலாக வரணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமாக வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொதிய ஆரம்பிக்குது.
இந்த சமயத்தில் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியும் அரிசியும் ஒரே ஈக்குவலாக வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம தம் வைக்கிற டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம தம் வச்சுக்கலாம். நல்லா மூடி, காற்று வெளியில் போகாத அளவுக்கு மூடி போட்டுட்டு ஒரு தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு போட்டுக்கலாம் தம்மை. இப்போது நம்ம தம்மு வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் வைக்கணும். வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து 15 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணதில் எனக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்குது பிரியாணி. அதனால் நான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். நார்மலான டைமு வந்து தம் வைக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் தான். மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் தம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ரெடியாக இருந்ததுங்க பிரியாணி. நல்லா உதிரியாக ஒரு அரிசியும் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் நல்லா சூப்பராகவே ரெடியாக இருந்துச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், மட்டன் பிரியாணி எவ்வளோ ஒரு உதிரியாக நல்லா அழகாக ஒரு ரைஸும் நீல வாக்கில் உடையாமல் வந்திருக்கு. நல்ல ஒரு டேஸ்டியான மட்டன் பிரியாணி. கலர் பார்த்திங்கன்னா நம்ம கலர் பவுடர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. வெறும் ரெட் சில்லி மட்டும்தான், சக்தி மசாலா ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த கலர் வரும். கூடவே மீன் வறுவல் நல்லா சூடாக 2 துண்டு வச்சுக்கலாம். நல்ல ஒரு சைட் டிஷ். கூடவே கொஞ்சமாக ஆனியன் ரைத்தாவும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பிரியாணி சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஒரு கை பிடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். See you next video guys. Bye.